ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பெப்பர் லிவர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இன்னைக்கு நான் சிக்கன் லிவர் எடுத்திருக்கேன். இதே சேம் மெத்தடில் நீங்கள் மட்டன் லிவர் அண்ட் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் பெப்பர் மசாலா பண்ணலாம். ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இது பண்ணுறதுக்கு ட்ரை ரோஸ் பவுடர் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்காக ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் பெப்பர், 2 டேபிள் ஸ்பூன் தனியா, 3 டீஸ்பூன் சீரகம், 2 டீஸ்பூன் சோம்பு, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு அன்னாசிப்பூ, ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 வரமிளகாய், இதெல்லாம் லைட்டா ட்ரை பண்ணி பவுடரா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இதோட கலர் கொஞ்சம் நல்லா சேஞ்ச் ஆகணும். அது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இதை நீங்க ஸ்டோர் பண்ணி 6 மந்த்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். இப்போ ஒரு பேன்ல ஆயில் விட்டுட்டு 2 ஆனியன் சாப் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். ஆனியனுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 2 கிரீன் சில்லி அப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கிரீன் சில்லிக்கு பதிலாக வரமிளகாவும் சேர்த்துக்கோங்க. நான் அது இல்லைன்னு கிரீன் சில்லி ஆட் பண்ணியிருக்கேன். ஆனியன் லைட்டாக வதங்கின அப்புறம் ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பேஸ்ட்டை நான் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஐஸ் கியூப் ட்ரேல போட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ரொம்ப நாள் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இப்போ ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் பேஸ்ட் நல்லா வதக்கிக்கலாம். ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் பேஸ்டோட ஸ்மெல் போனதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதோட ஸ்மெல் போற வரைக்கும் கிளறி விடுங்க. கரம் மசாலா பவுடரும் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் டொமேட்டோ கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது லைட்டா வதங்கின அப்புறமா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற லிவர் ஆட் பண்ணிக்கலாம். லிவரை மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை பொறுமையா கிளறி விடுங்க, இல்லாட்டி உடஞ்சிடும். லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். சீக்கிரமே குக் ஆயிரும். 2 டேபிள் ஸ்பூன் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். 1 மினிட் அப்புறமா அரைச்சு வச்ச மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த பவுடர் ஆட் பண்ண அப்புறமா கலர் சேஞ்ச் ஆகும். பெப்பர் சேர்த்துருக்கிறதுனால தான். இந்த மசாலா எல்லாம் இந்த லிவரோட சேர்ற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. அவ்வளோதான், கொத்தமல்லி தூவி விட்டுட்டு இறக்கிடலாம். ரொம்ப ஈஸியான டிஷ். எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி ரெடியாக வச்சிருந்தா 10 மினிட்ஸ்ல குக் பண்ணி முடிச்சிடலாம். இது ரசம் ரைஸ், பருப்பு குழம்பு, மோர் குழம்பு கூடலாம் அல்டிமேட்டா இருக்கும். நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.